மேப், ஃபில்டர், ரெடியூஸ் அப்படின்ற சில அரே மெத்தட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். மேப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏதோ ஒரு அரே இருக்குது, ஓகேவா? அந்த அரேயில் இருக்கிற ஒரு வேல்யூவையும் வேறு ஏதோ ஒரு வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னா, அப்போ நம்ம மேப் யூஸ் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூஎஸ்டியில் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஐஎன்ஆர் வேல்யூவாக மாற்றணும். லெட் ப்ரைஸ் ஐஎன்ஆர் ஈக்குவல் டு இந்த ப்ரைஸ் யூஎஸ்டி அப்படின்ற அரேலேருந்து ஒரு எலமெண்ட்டையாக நீ மேப் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபார் ஈச் மாதிரியே தான், பட் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மேப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன செய்யணுன்றதை சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் தான் இங்கே எழுதணும். நான் தனி ஃபங்க்ஷனாலாம் எழுதாமல் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்கே ஷார்ட்டாக எழுதிட போகிறேன். எக்ஸ் such that ஒன்றா எடுத்து தரும்ல, அதுதான் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 20, அப்புறம் 35, அப்புறம் 13 இதெல்லாம் எடுத்து தரும். அது நம்ம அதை ஒரு 83ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போது console.log ப்ரைஸ் ஐஎன்ஆர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு புது அரேயில் வேல்யூஸ்லாம் வந்துருச்சு. மேப் பார்த்தீங்கன்னா இந்த அரேலேருந்து ஒரு வேல்யூவாக எடுத்து தான் கொடுக்குது ஃபார் ஈச் மாதிரியே, பட் ஒரு புது அரேவே நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்துரும், ஓகேவா? ஃபார் ஈச் என்ன பண்ணுன்னா அதுவும் ஒரு வேல்யூவாக எடுத்து கொடுக்கும், ஆனால் புது அரேலாம் பில்ட் பண்ணி கொடுக்காது. வேணும்னா நம்மளே தான் புது அரே பில்ட் பண்ணுற வேலையை இதுக்குள்ளார செய்யணும். நீங்கள் இதே வேலையை ஃபார் ஈச் யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லா புரியும். இங்கே மேப் வந்து ஒரு வேல்யூவாக எடுத்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சு அது அந்த நியூ வேல்யூவை புது அரேலேயே நமக்கு இன்சர்ட் பண்ணி கொடுக்குது ஒன்றா. ஸோ இங்கே இருக்கிற அத்தனை வேல்யூஸ்க்கும் நமக்கு புது அரேயில் ஒரு மேப்டு வேல்யூ நமக்கு கிடைக்குது. அதனால தான் இதை மேப்னு சொல்கிறாங்க. இதை நம்ம டைரெக்டாக ஆரோ ஃபங்க்ஷன் மூலமாக கொடுக்காம தனி ஃபங்க்ஷனாக வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். ப்ரைஸ் USD டாட் மேப்னு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார கன்வெர்ட் அப்படின்ற ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை நான் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம தனியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை 83ஆல் மல்டிப்ளை பண்ணி அது ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மேப் அப்படின்ற மெத்தடே இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ அனுப்பிச்சிட்டே இருக்கும். வரிசையாக ஒரு வேல்யூவாக எடுத்து அனுப்பும். அதை நம்ம 83ஆல் மல்டிப்ளை பண்ணி திரும்பி அனுப்புகிறோம் இல்லையா, அதை ஒரு அரேயில் நமக்கு மேப் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. ஸோ இப்போவும் நமக்கு அதே ரிசல்ட் தான் வருது. கான்ஸ்ட் இன்புட் ஈக்குவல் டு இப்போது ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டே நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு அரே தான், உள்ளுக்குள்ளார சிம்பிளான வேல்யூஸாக இல்லாமல் இந்த ஒவ்வொன்றுமே ஒரு ஆப்ஜெக்டாகவே இருக்க போகுது. ஆப்ஜெக்டை கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும் இல்லையா. நேம் ஜான் அப்படின்னு கொடுத்துட்டு கம்மா ஏஜ் 15 கம்மா இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நேம் ராதா ஏஜ் 45. நான் எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அரேக்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நான் இன்னொரு அரேவாக மாற்றணும். அந்த அரேயில் எனக்கு ஏஜ் எல்லாம் மட்டும் தனியாக வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போவும் நான் மேப் யூஸ் பண்ணி ஈஸியாக செய்ய முடியும். இப்போ எனக்கு ஒரு புது அரேவே கிடைக்க போகுது. கான்ஸ்ட் ஏஜஸ் ஈக்குவல் டு இந்த இன்புட் அரேலேருந்து தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இன்புட் டாட் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேப் வந்து நமக்கு இந்த ஃபுல் ஆப்ஜெக்டையும் எடுத்து தரும். ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்து கொடுக்கும் இல்லையா. அதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போது அதுலேருந்து நம்ம என்ன எடுக்கணும், ஏஜை மட்டும் எடுத்தால் போதும். எக்ஸ் டாட் ஏஜை மட்டும் எடுத்து அதெல்லாத்தையும் தனியாக ஒரு அரேயில் போட்டு நமக்கு இந்த மேப் கொடுத்துரும். ஓகேவா, அதெல்லாம் நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை. இந்த ஒரிஜினல் அரேயில் இருக்கிற ஒரு வேல்யூவும் நமக்கு எக்ஸில் கிடைக்குதுன்னா அந்த வேல்யூவை என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் இங்கே கொடுத்தா போதும். அதுலேருந்து ஏஜை மட்டும் எடு அப்படின்னு நான் சொல்கிறேன். எடுத்து அதுவே ஒரு அரேயில் போட்டு கொடுத்துரும். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஏஜ் மட்டும் தனி அரேயில் வந்துருச்சு. ஸோ இந்த மேப் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரே எலிமெண்ட்டாக எடுத்து நம்ம இங்கே கால் பேக்கில் என்ன செய்ய சொல்கிறோமோ அந்த வேலையை செஞ்சு ஒரு புது அரேவையே அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ இதை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு அரேயில் இருக்கிற ஒரு வேல்யூவையும் வேறு ஒரு வேல்யூவாக மாற்றணுமோ
அப்போ மேப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதையே ஃபார் ஈச் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும், ஓகேங்களா? பட் எக்ஸ்ட்ரா 2-3 லைன் கோடை வந்து இதில் அவாய்ட் பண்ணுறோம். மேப்பில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பற்றி பார்க்கலாம். ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா இன்புட்லேருந்து ஒரு எலிமெண்ட்டாக எடுத்து அவுட்புட் அரேக்கு தான் மூவ் பண்ண போகுது. பட் எல்லாத்தையும் மூவ் பண்ணாது, ஃபில்டர் பண்ணி மூவ் பண்ணும். எதை வச்சு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனை தான் நம்ம அந்த கால்பேக்குள்ளே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து காஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இன்னொரு அரே வேணும். அந்த அரேயில் <100 இதில் எதெல்லாம் இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு வரணும், ஓகேவா? ஸோ ஒரு கண்டிஷன் வச்சு நான் இப்போ ஃபில்டர் பண்ண போகிறேன். லெட் <100 ஈக்குவல் டு காஸ்ட் டாட் ஃபில்டர் அப்படின்ற மெத்தடை இன்வோக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார ஒரு கால் பேக் தான் கொடுக்க போகிறோம். பட் இங்கே ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுக்கணும். இதுவும் நமக்கு ஒரு வேல்யூவாக எடுத்து கொடுக்கும். எக்ஸ் such that x <100 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஒன்றா எடுத்து பார்க்கும். 35 <100 கரெக்டு தானே? ஸோ அதை வந்து அவுட்புட் அரேக்கு மூவ் பண்ணிடும். இந்த அரேயில் மூவ் பண்ணி வச்சிடும். 234 எடுத்து வச்சு பார்க்கும். 234 <100 கிடையாது. ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா அந்த ஐட்டமை அது அவுட்புட் அரேயில் மூவ் பண்ணாது, ஓகேவா? மறுபடியும் 12 எடுத்து பார்க்கும். 12 <100 ட்ரூ தான். ஸோ அதனால அதை வந்து அவுட்புட்டில் மூவ் பண்ணிடும். இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் ஒன்றா எடுத்து எந்த எலிமெண்ட்டுக்கெலாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதெல்லாத்தையும் மட்டும் அது அவுட்புட் அரேயில் மூவ் பண்ணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபில்டர் தான் பண்ணியிருக்கோம். தேவையில்லாததெல்லாம் எடுத்துடுறோம். console.log இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். <100 மட்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரெடியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அதே காஸ்ட் அரேவே எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு வேல்யூவாக ரெடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூவாக எனக்கு அது ரெடியூஸ் ஆகணும். ஓகே, இதை ஆட் பண்ண டோட்டல் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ரெடியூஸ் யூஸ் பண்ண போகிறேன். லெட் கார்ட் டோட்டல் ஈக்குவல் டு காஸ்ட் டாட் ரெடியூஸ்னு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளார எனக்கு 2 பேராமீட்டர் மினிமம் நான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்யூமுலேட்டர் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கணும். இந்த எல்லா வேல்யூவையும் ஒரு சிங்கிள் வேல்யூவாக நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஆட் பண்ணிகிட்டே வர போகிறோம் இப்போ நம்ம. பட் அப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்ன ஆப்ரேஷனாக வேணாலும் இருக்கலாம், சரியா? ஸோ அந்த கண்டுபிடிச்சிட்டே வர ரிசல்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குற எலிமெண்ட். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் டோட்டல் ப்ளஸ் எலிமெண்ட் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு ரிசல்ட்டை முதல்ல பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்ட் டோட்டல் 492 அப்படின்னு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வருது. இதுக்கு முன்னாடிலாம் இந்த எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் அரேலேருந்து அது ஒன்றா எடுத்து கொடுத்துச்சு, அதை என்ன பண்ணணுமோ நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு எலிமெண்ட்டாக அது எடுத்து கொடுக்கும். பட் நம்ம அதை டோட்டல் பண்ணிக்கிட்டே வர போகிறோன்றதுனால அதையும் சேர்த்து இங்கே நம்ம பேராமீட்டராக கொடுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். அந்த அக்யூமுலேட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான், ஓகேவா? இங்கே நான் டோட்டல்னு பேர் வச்சுருக்கேன், என்ன பேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது ஒரு எலிமெண்ட்டாக எடுத்து கொடுக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையே அது டோட்டலில் ஸ்டோர் பண்ணிடும். ரெண்டாவதுலேருந்து ஒன்றா எடுத்து கொடுக்கும். ஸோ அது ஒவ்வொன்றத்தையும் டோட்டலில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியில் நம்ம பார்க்கும்போது அந்த ஃபைனலாக என்ன டோட்டலோ அதுதான் இது ரிட்டர்ன் பண்ணும். அதை வாங்கி நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம், அதை தான் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஆரம்பத்தில் இந்த முதல் வேல்யூவே போய் டோட்டலில் ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன்ல, அப்படி இல்லாமல் இனிஷியலாக 1000லேருந்து ஆட் பண்ணு அப்படின்னு கூட இந்த இடத்துல நம்ம கொடுக்க முடியும். ஓகே, ஸோ பாருங்கள் 1492ன்னு வருது. அதாவது இந்த இடத்துல இதுதான் கால்பேக் ஃபங்க்ஷன். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனையே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமா போட்டு இனிஷியல் வேல்யூ தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். எதுவுமே கொடுக்கலன்னா அது 0ன்னு இனிஷியல் வேல்யூ எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிரும். அண்ட் தென் இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இண்டெக்ஸ் அண்ட் அரேவை கூட அது கொடுக்கும். தேவைப்பட்டால் நம்ம அதெல்லாம் ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு தேவைப்படல, அதனால் நான் யூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு அக்யூமுலேட்டர், அதுக்கப்புறம் அந்த ஒரு சிங்கிள் எலிமெண்ட், கரண்ட் எலிமெண்ட் என்னவோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா இண்டெக்ஸ், அரே இது எல்லாத்தையும் கூட வாங்கிட்டு அதையும் நம்ம ப்ராசஸிங்கில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் ரெடியூஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு 2 டைமென்ஷனல் அரே என்கிட்ட இருக்குது, சரிங்களா? எனக்கு இப்போ ரிசல்ட்டில் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா
ஏ அப்படின்றது இந்த அரேயில் ஒரே ஒரு தடவை தான் இருக்குல்ல. ஸோ அதனால் ரிசல்ட் எனக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரணும். ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஏ அப்படின்றது 1 டைம் இருக்குது, பின்றது 1 டைம் இருக்குது, சின்றது 2 டைம்ஸ் வந்திருக்கு, டின்றதும் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு அரேயில் ஒரு ஆப்ஜெக்டாக ஒன்றும் எவ்வளோ தடவை வந்திருக்கு அப்படின்ற அந்த அக்கரன்ஸோட எனக்கு ரிசல்ட்டில் வரணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் console.logல array2d.flat அப்படின்னு கொடுத்து காமிக்கிறேன். இந்த flat அப்படின்றது வந்து அதை ஒரு 1 டைமென்ஷனல் அரேவாக நமக்கு மாற்றிடும். இப்போ 2 டைமென்ஷனல் அரேவாக கொடுத்துருக்கோம் இல்லையா. முதல்ல ஒரு அரே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே இது ஒரு அரே, இது இன்னொரு அரே, இது இன்னொரு அரே. பட் இப்போ நான் ஃப்ளாட் அப்படின்ற மெத்தடை இதில் இன்வோக் பண்ண உடனே ஒரே அரேவாக வந்துருச்சு பாருங்கள். எல்லா எலமெண்ட்ஸும் இப்படி வரிசையாக வந்துருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். array2d.flatன்னு கொடுத்தா 1 டைமென்ஷனல் அரேவாக மாறிடும். டாட் அந்த ரிசல்ட்டில் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இதுதான் மெத்தட் செயினிங். லெட் கவுண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு இதோட ரிசல்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரெடியூஸ்குள்ளார என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அரே நம்ம கையில் இப்போ இருக்குது சரிங்களா. இதுலேருந்து ஒன்றா எடுத்து பார்த்து அது ஆல்ரெடி இல்லைன்னா அதை புது எலிமெண்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். முதல்ல நான் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று எழுத போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுக்கலான்னு பார்த்தோம் இல்லையா. இனிஷியலாக இங்கே நம்ம 1000 கொடுத்தப்போ 1000லேருந்து ஆட் பண்ணிச்சு. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் மாதிரி இனிஷியல் வேல்யூவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டில் போய் ரிசல்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா. இந்த இடத்துல இப்போ நான் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று எழுத போகிறேன். நமக்கு அக்யூமுலேட்டர் அண்ட் கரண்ட் வேல்யூ கிடைக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா. இங்கே நம்ம டோட்டல் அண்ட் எலிமெண்ட்டுன்னு பேர் வச்சுக்கிட்டோம். இந்த டோட்டல் அப்படின்றது தான் அக்யூமுலேட்டர், எலிமெண்ட் அப்படின்றது தான் இது ஒன்றா எடுத்து கொடுக்குற எலிமெண்ட். அதே மாதிரி இங்கே அக்யூமுலேட்டர்னு நான் பேர் வச்சுக்கிறேன் அண்ட் கரண்ட் வேல்யூ ஒரு வேல்யூவாக நமக்கு இதுலேருந்து கிடைக்கும். இந்த ஏ பி சி அப்படின்னு ஒன்றா கிடைக்க போகுது. ஆரோ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிடலாம். ஆப்ஜெக்ட்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா நான் கொடுத்து காமிக்கிறேன். லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு ஏ அப்படின்ற கீக்கு 1ன்னு கொடுத்துக்கலாம், பிக்கு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ சி ஆட் பண்ணணும்னா ரிசல்ட் சி ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். console.logல ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வருது. இதே நான் ரிசல்ட் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஏல 1ன்னு ஸ்டோர் ஆயிருக்குன்றதுனால 1 மட்டும் வரும். ரிசல்ட் ஆஃப் டி என்னன்னு நான் கேட்டேன்னா டின்னு ஒரு கீயே இல்லை, அதனால அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேலேருந்து ஒன்றா நமக்கு இந்த கரண்ட் வேல்யூவில் வரும் இல்லையா. அக்யூமுலேட்டரில் ஆரம்பத்தில் எதுவுமே இருக்காது. ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏவை இந்த அக்யூமுலேட்டரில் ஆட் பண்ணிடணும். ஏல 1 இருக்குது அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பி வந்தோடனே ஆல்ரெடி அக்யூமுலேட்டரில் பி இருக்கான்றதை செக் பண்ணணும். இதில் நம்ம ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் இல்லையா. பி இருக்கான்றதை செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அதோட கவுண்டில் போய் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக அதை ஆட் பண்ணி விடணும். ஸோ ஏ ஆட் பண்ணிடுவோம், பி ஆட் பண்ணிடுவோம், அதே மாதிரி சியும் ஆட் பண்ணிடுவோம். அடுத்த சி அதை எடுத்து கொடுக்கும்போது அக்யூமுலேட்டரில் அது ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்கணும். இது 3 ஆல்ரெடி இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா சிக்கு நேரம் நம்ம ஆல்ரெடி 1ன்னு ஸ்டோர் பண்ணியிருப்போம், அதை 2ன்னு மாற்றி விடணும், இன்க்ரீஸ் பண்ணி விடணும். சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் அக்யூமுலேட்டர் அதோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது கரண்ட் வேல்யூ இங்கே நமக்கு கிடைக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து கொடுப்பாங்க, அதை கீயாக பாஸ் பண்ணுறோம். கீயாக பாஸ் பண்ணி அப்படி ஒரு வேல்யூ இருக்கான்றதை இங்கே செக் பண்ணுறோம். சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரூன்னு எவாலுவேட் ஆகும். சப்போஸ் அது வேல்யூவே இல்லைன்னா அன்டிஃபைண்டுன்னு வரும்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அன்டிஃபைண்டுனா ஃபால்ஸ்ன்னு தான் எவாலுவேட் ஆகும். அப்படி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அக்யூமுலேட்டர் கரண்ட் வேல்யூ ப்ளஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அதில் இன்னும் ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அக்யூமுலேட்டர் கரண்ட் வேல்யூ அப்படின்றத 1ன்னு செட் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக நம்ம
இந்த அக்யூமுலேட்டரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ரிசல்ட்டை காமிச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். console.logக்குள்ளார கவுண்ட் அப்படின்றதுல தான் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த கவுண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், A1, B1, C2, D2, F2 அண்ட் G1 எல்லாமே கரெக்டாக வருது. ஏன்னா FCDலாம் மட்டும்தான் 2 தடவை இருக்குது இந்த அரேயில். ஸோ அதனால் அதுக்கெலாம் 2 வருது, மற்றதெல்லாம் 1 வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 2D அரேவை 1 டைமென்ஷனல் அரேவாக ஃப்ளாட் ஆக்கி வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு அரே கிடைக்கும். இதில் ரெடியூஸை இன்வோக் பண்ணுறோம். அந்த ரெடியூஸ் வந்து என்ன பண்ணுன்னா அக்யூமுலேட்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் அண்ட் கரண்ட் வேல்யூ ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்கும். அந்த அக்யூமுலேட்டரை ஆரம்பத்தில் இந்த மாதிரி எம்டி ஆப்ஜெக்டாக இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நோட்டேஷன்லேயே ஸ்டோர் பண்ணவே முடியாது அதில். ஸோ எம்டி ஆப்ஜெக்டாக அதை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆகும், அக்யூமுலேட்டரில் வெறும் எம்டி ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும். கரண்ட் வேல்யூவான ஏ எடுத்துகிட்டு வரும். அது உள்ளே வரும்போது அக்யூமுலேட்டரில் ஏ இருக்கான்னு செக் பண்ணுறோம். இங்கே ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா தான் ட்ரூன்னு எவாலுவேட் ஆகும். எதுவுமே இல்லைன்னா அன்டிஃபைன்டுன்னு தான் எவாலுவேட் ஆகும். ஸோ இந்த இஃபே ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்ஸில் போய் அக்யூமுலேட்டரில் ஏ அப்படின்ற அந்த கீக்கு 1ன்ற வேல்யூவை செட் பண்ணி விட்டுருது. ஓகேவா? ஸோ அக்யூமுலேட்டரில் A1 அப்படின்றது மட்டும் இருக்கும் ஃபஸ்ட்டு வேல்யூ முடிஞ்ச உடனே. செகண்ட் B அப்படின்ற வேல்யூ வருது. அது இருக்கான்னு செக் பண்ணுறோம். அக்யூமுலேட்டரில் ஆல்ரெடி இருக்காது, A மட்டும்தானே இருக்குது. ஸோ இங்கே வந்து B = 1 அப்படின்றதையும் அது செட் பண்ணிடும். அதே மாதிரி Cக்கு உள்ளே வரும். C ஆல்ரெடி இல்லைன்றதுனால C = 1 அப்படின்றத இங்கே செட் பண்ணிடும். அடுத்த C வரும்போது தான் இங்கே செக் பண்ணி பார்த்தா அக்யூமுலேட்டரில் C இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருக்குது, 1 அப்படின்னு எவாலுவேட் ஆகுன்றதுனால இங்கே இஃபே ட்ரூ ஆயிடும். ஸோ உள்ளே போயிட்டு அக்யூமுலேட்டர் ஆஃப் கரண்ட் வேல்யூன்னு செக் பண்ணுறோம். அதாவது சியோட வேல்யூவை எடுக்கிறோம். சியோட வேல்யூ 1ன்னு இருந்திருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணி 2ன்னு மாற்றிடுறோம். புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு C வந்துச்சுன்னா அந்த 2 3ன்னு ஆயிரும். ஸோ நம்ம அக்கரன்ஸை கவுண்ட் பண்ணிகிட்டே வரோம். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம். அப்படி இல்லைன்னா புதுசாக அந்த என்ட்ரியை க்ரியேட் பண்ணுறோம் அக்யூமுலேட்டரில். ஸோ இந்த ஃபுல் அரேக்கும் நம்ம இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும்போது இந்த அக்யூமுலேட்டருக்குள்ளார என்னென்ன அரே வேல்யூஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றும் எவ்வளோ தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படின்ற அந்த அக்கரன்ஸ் கவுண்ட்டும் வந்து நமக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆயிரும். அதை நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை நம்ம கவுண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதை இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே ஆகுது. இந்த 3 எக்ஸசைஸ் கொஸ்டினும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே மேப், ஃபில்டர், ரெடியூஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும்னு யோசித்து கரெக்டாக பண்ணுங்கள். சம்டைம்ஸ் 2 கூட கம்பைன் பண்ண வேண்டியது இருக்கலாம்.